அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருள் கருணையாளும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருட்கருணையாளும் ஸ்ரீ பகுலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியினுடைய அருட்கருணையாளும் லோபாமுத்ரா சமேத அகஸ்திய பெருமானின் அருட்கருணையாளும் அடியனுடைய தந்தைக்கு தந்தையும் ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலும் இந்த அருளமுதம் என்கின்ற சேனல் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு பதிவை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அதாவது வருகின்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு இதுவரை யாரும் அறியாத விஷயங்களை அறியும் முகமாக இப்பதிவிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக அடியனுடைய வேண்டுகோள், இந்த அருளமுதம் என்கின்ற இந்த சேனல் மூலமாக, அடியனுடைய சேனல் மூலமாக நாம், இது புது சேனல், இதனுடைய இரண்டாவது பதிவாக நாம் இந்த ஆடி அமாவாசையை பதிவிடுகிறோம். இந்த சேனல் மூலமாக நம்முடைய சனாதன தர்மத்தின், இந்து தர்மத்தின் அரும்பெரும் பொக்கிஷங்களை, அரிய கருத்துக்களை அனைவரும் வாழ்க்கையிலே அந்த உன்னத நிலையை அடைவதற்கு, எல்லா விதமான நலமும் வளமும் பெறுவதற்குரிய அநேக விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக அநேக பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம், அடியேன் வெளியிடவிருக்கிறேன். எனவே முதலில் தாங்கள் இந்த சேனலுக்கு தயவுசெய்து அருகில் உள்ள அந்த மணி என்கின்ற அந்த 10 சப்ஸ்கிரைப் அதை அழுத்தி தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக, தாங்கள் பார்ப்பது மூலமாக அடியனுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையிலிருந்து அடியன் செய்யக்கூடிய பெரும் அறக்கட்டளை, அதாவது அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அறக்கட்டளை அடியேன் நிறுவியுள்ளேன். அதனுடைய நிறுவன அரங்காவலராக இருந்து அதன் மூலமாக வேத பாடசாலை, குருகுல கல்வி மற்றும் யாகங்கள், அன்னதானங்கள், அநேக திருப்பணிகளை நாம் செய்யவிருக்கிறோம். எனவே பணிகளுக்கெல்லாம் நிறைய பொருள் தேவைப்படுகிறது. எனவே தாங்கள் இந்த யூடியூப் சேனலை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும், தாங்கள் இதை பார்ப்பதன் மூலமாகவும் இந்த பெரும் ஒரு அறப்பணிக்கு தாங்கள் ஒரு உதவி செய்வதற்கு அது ஒரு வழிகாலாக இருக்கும், வழிகாட்டியாக இருக்கும். மேலும் எங்களுடைய இந்த அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற அறக்கட்டளை மூலமாக நடைபெறும் குருகுலம், அனைத்து விதமான அன்னதானம் போன்ற அனைத்து தர்ம காரியங்களுக்கும், யாகங்களுக்கும் தாங்கள் நன்கொடை அளிக்க அடியனுடைய அந்த கீழ்கண்ட வங்கி விலாசத்திற்கு பணத்தை அளிப்பி தாங்கள் இந்த ஒரு அறப்பணிக்கு உதவி செய்யுமாறு அடியன் வேண்டுகோளை விடுத்து, இப்பொழுது நாம் இந்த ஆடி அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும், விசேஷங்களை பற்றியும், இதனுடைய தாத்பரியங்களை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு பதிவிற்காக, அடியனுடைய இன்டர்வியூ செய்வதற்காக, அடியனை கேள்வி கேட்பதற்காக நிறைய விஷயங்களை, அரும்பெரும் விஷயங்களை கையில் எடுத்து கொண்டு வந்து அமைந்திருக்கும் திரு வேணுகோபால், சிவஸ்ரீ வேணுகோபால் ஜி அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெரும் பெரும் பேராசிரியராக இருந்து அநேக சைவ சொற்பொழிவாளர். அவர்களுக்கு வருகின்ற அடியனுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு அவர் மூலமாக அடியன் இந்த உலகத்திற்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக செய்திகளை பரப்ப இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே இப்பதிவினை அனைவரும் கடைசி வரை பார்த்து அதனுடைய ஆடி அமாவாசையுடைய சிறப்பை கண்டு எல்லோரும் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற அடியனை வேண்டுகோள் விடுத்து இப்பதிவை நாம் தொடங்குகிறோம். ஓம் நம சிவாய. நம சிவாய. குருஜிக்கு நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களுடைய அருளமுதம் சேனல் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் உங்கள் பேட்டி காண்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆமாம், நம்ம முதல் வீடியோவா குரு பூர்ணிமா, ஏன்னா குரு தானே நமக்கு முதல்ல, அதனால் குரு பூர்ணிமா வீடியோவை முதல்ல அருளமுதம் சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்த 2வது வீடியோவா இப்போ நம்ம ஆடி அமாவாசையை பற்றி நம்ம அந்த வீடியோ எடுத்துகிட்டு வரோம். அதனால் அந்த சேனல் ஆரம்பித்தது அடியனுக்கு வந்து என்ன மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், இந்த சேனல் மூலமாக எல்லாருக்கும் நம்ம சனாதன தர்மத்தை பற்றி, எல்லாரும் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம், அதாவது வழி தெரியாமல் ஒரு வடிகால் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவளுக்கெல்லாம் ஒரு வடிகால் கொடுப்பதற்கு இந்த அருளமுதம் சேனல் எல்லாருக்கும் கண்டிப்பாக நிறைய விஷயங்களை கொடுத்து அதன் மூலமாக வாழ்க்கையில்
நல்லதொரு வழியை அவளுக்கு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் இந்த சேனல் நம்ம துவங்கியிருக்கோம். சரி, ரொம்ப சிறப்பான பணி. மாதம் மாதம் அமாவாசை வருது. ஆனால் ஆடி அமாவாசைன்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஆடி அமாவாசைன்னு என்ன, அமாவாசைன்னா என்ன, ஆடி அமாவாசை என்ன ஒரு சிறப்பு, எதுக்கு இதுக்கு ஒரு பரபரப்பு, அதை கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்களா? அதாவது அமாவாசையை பற்றி ஏன் அப்படின்னு சொன்னால், வருகின்ற ஆடி அமாவாசை வர 4ஆம் தேதி, எத்தனை, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அமாவாசை, இந்த ஆடி அமாவாசை வருது. இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்ட மாதிரி அமாவாசைன்னு சொன்னாலே இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது, சூரியனும் சந்திரனும் இணையும்னா, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணைகின்ற நாள் தான் அமாவாசை. இப்போ ஏன் சூரியனும் சந்திரனும் இணைகிறனால அந்த அமாவாசை அப்படின்னு சொன்னால், சூரியனுக்கு ஆத்மகாரகன் பிதுர்காரகன் பேர். சூரியனுக்கு பிதுர்காரகன் ஆத்மகாரகன், இது அறிவுக்கு வந்தான். இப்போ இந்த ஆத்மான உயிருக்கு அதிபதி, ஆத்மாவுக்கு அதிபதி என்ன, பிதுர்காரகன். சந்திரனுக்கு மாத்துர்காரகன், மாத்துர்னா அம்மா, பிதுர்னா அப்பா. சூரியன் அப்பா, சந்திரன்னா அம்மா. ஆமாம். சந்திரனுக்கு சரீரகாரகன், சரீரத்துக்கு வந்த அதிபதி. சூரியன் எது, ஆத்மாவுக்கு அதிபதி, உயிருக்கு அதிபதி. ஸோ ஆத்மாவுக்கு அதிபதி சூரியன், உடம்புக்கு அதிபதி, சரீரத்துக்கு அதிபதி சந்திரன். அது மட்டும் இல்லை, சந்திரன் மனசுக்கு அதிபதி, சந்திரமா மனசோ ஜாதகா வேற சொல்லும். இப்போ மனசுக்கு அதிபதி மனோகாரகன். இப்போ சரீரகாரகன், மனோகாரகன், புலன்கள், 5 புலன்கள் இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு சொல்லுறது அந்த 5 புலன்கள். இந்த 5 புலன்களும் சந்திரன் தான் அதுக்கு அதிபதி. புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது இந்த பிதுர்காரகனும் மாத்திருக்காரகனும் ஒன்றிணையும் பொழுது, ஒரே நேர்கோட்டில் அமைகின்ற பொழுது அன்றைக்கு தான் அது அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது 2 சேரக்கூடிய நாள் அப்படின்னு அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து ஆடி மாதம்னா மிதுனத்தில் இருப்பாங்க, ஆடி மாதம்னா கடகத்தில் இருப்பாங்க, ஆவணி மாதம்னா சிம்மத்தில் இருப்பாங்க சூரியன் சந்திரனும். அப்போ சூரியன் சந்திரனும் எங்கே ஒரே கட்டத்தில் 12 ஜாதக கட்டத்தில் ஒரே கட்டத்தில் எங்கே இருக்கிறாலும் அது அமாவாசை, ஒரே நாள். அப்போ தான் அமாவாசை. அப்போ இந்த சூரியன் சந்திரன் எதிர் இருக்கிறனா பௌர்ணமி. இப்போ கடகத்தில் சூரியன் இருந்தார்னா மகரத்தில் சந்திரன் இருந்தால் அது பௌர்ணமி, அதான் குரு பௌர்ணிமா அதுன்னு சொல்கிறோம். உங்களுக்கு குரு பௌர்ணிமா. இப்போ வந்து இந்த ஆடி அமாவாசைக்கு சந்திரன் வந்து சூரியனோட சேர்ந்துருவார், சேர்ந்து கடகத்தில் செஞ்சிருப்பார். இது ஆடி அமாவாசை. ஏன் இந்த அமாவாசைன்னு சொன்னோன்னா, அமாவாசைனா தாயும் தந்தையும் பித்ருக்காரகனும் மாத்திருக்காரகனும் அப்படிங்கும்போது, இப்போ வந்து பாருங்க, இந்த சூரியனுக்கு ஆத்மகாரகன் சொன்னேன் இல்லையா, அவன் வந்து மனோகாரகனான சரீரகாரன சந்திரனுடைய வீட்டில் வந்து உலகார், ஆத்மா சந்திரனுடைய வீட்டில் உலகார் இருக்கும் பொழுது என்ன, இது வந்து சாஸ்திரம் வந்து எப்படி பார்க்கணும்னா, நம்மளுடைய பார்வை வேற, சாஸ்திரனுடைய பார்வை வேற. இப்போ வந்து ஒரு பிறவி கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய தத்துவம். பிறவி கூடாது. இப்போ பிறவி கூடாதுங்கும் போது இந்த சரீரமே சரீரங்கிற பிறவிங்கிற பிணியிலேருந்து விடுபடணும்னா சரீரம் போடணும் இல்லையா, சரீரத்தை விட்டு ஒழியணும் இல்லையா. அப்போ இந்த ஆத்மகாரகன் சந்திரன் சூரியன் வந்து சந்திரனோட சரீர வீட்டில் வரும் பொழுது என்ன, இப்போ சரீர வீட்டுக்கு ஆத்மா வர்றது வசதியா அல்லது ஆத்மா வீட்டுக்கு சரீரம் போகிறது வசதியானா, ஆத்மா வீட்டுக்கு சரீரம் போகிறது வசதி கிடையாது, சரீர வீட்டுக்கு ஆத்மா வர்றது வசதி கிடையாது. ஏன்னா 2மே விடுபடணும், பிறவி விடுபடணும். அப்போ இந்த பிறவி விடுபடாமல் இருப்பதற்கு இந்த அமாவாசைங்கிற பொழுதுக்கு பாருங்க, அன்னைக்கு வந்து அது மட்டும் கிடையாது, இந்த ஆத்மகாரகனும் ஆத்மபலம் குறைஞ்சிடும் அமாவாசை அன்னைக்கு. சரீரகாரகன் மனோகாரகனான சந்திரனுடைய மனோபலமும் குறையும். ஸோ ஆத்மபலமும் மனோபலமும் குறைந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை. ஆத்மா அறிவோடு சம்மந்தப்பட்டது, மனசுக்குள்ளே சரீரம் மனசோடு சம்மந்தப்பட்டது. அப்போ புலன்கள் கட்டுப்படாதது, அன்றைக்கே புலன் கட்டுப்படாது. அப்போ அன்னைக்கு அதனால தான் அமாவாசைக்கு எந்த காரியமும் பண்ணாத. அது ஒரு பித்திருக்களுக்குரிய காரியம். அன்னைக்கு பித்திருக்களை வழிபட்டு, ஏன்னா இந்த அப்பா அம்மா தான் இந்த உடம்பை கொடுத்தது, அதனால அந்த முன்னோர்களை வழிபட்டு அன்றைக்கு பொழுதை கடந்து விடு. அதனால தான் அமாவாசைக்கு முத நாளும் அமாவாசையை முன்ன வச்சுட்டு அது பண்ணாதுன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி அமாவாசைக்கு மறுநாள் பாட்டியமையும் பண்ண மாட்டாங்க. அப்போ முதல் நாளும் பண்ண மாட்டாங்க, மறுநாளும் பண்ண மாட்டாங்க, அமாவாசை பண்ணாங்க. ஏன்னு சொன்னால் இந்த 3 நாளும் இருண்ட நாட்கள். என்ன பேரு? இருண்ட நாட்கள். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க அமாவாசை நிறைஞ்ச நாள்னு சொல்லுவாங்க. நம்ம சாஸ்திரம் அப்படி சொன்னாங்க. இது தப்பா இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, தெரியாம பேசுறாங்க. அமாவாசை நிறைந்த நாள் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர ரீதியான ஏற்றுக்கொள்ளக்கூடாத கூற்று, கொள்ள முடியாத கூற்று. அமாவாசை இருண்ட நாள் இருந்து தானே நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா? உண்மைதான். அதனால தான் அமாவாசைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஏன்னா எந்த விதமான சுபகாரியங்களையும் விளைவிக்கணும். சில பேர்கிட்ட கேட்பாங்க அமாவாசை அன்னைக்கு வீடு வாங்கலாமா, அட்வான்ஸ் கொடுக்கலாமா, கிரகப்பிரவேசம், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அமாவாசை எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடிய சுபகாரியங்களை விளக்கக்கூடிய நாள் அமாவாசை. முதல்ல அமாவாசைக்கு சொல்லிட்டேன்னா, ரெண்டாவது இந்த ஆடி அமாவாசை இதனுடைய விசேஷத்தமாக பார்க்குறோம். மற்ற அமாவாசைக்கு இல்லாத சிறப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் கிடையாது. 3 அமாவாசைக்கு சிறப்பு இருக்கு. ஒன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மகாலய அமாவாசை, இன்னொன்று தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை சிறப்பு. ஆனால் 3 அமாவாசை சிறப்போட வித்தியாசமான இது எப்படின்னா, இப்போ புரட்டாசி அமாவாசை அப்படின்னு சொன்னால், மகாலய அமாவாசைனா மகாலய பட்சம் 15 நாளும் புரட்டாசி அமாவாசை. இந்த மகாலய பட்சத்தை இது நம்ம வந்து விரிவாக வந்து மகாலய பட்ச அமாவாசை வீடியோவில் பார்க்குறோம். இருந்தாலும் நீ கேட்டதுனால அந்த ஆடி அமாவாசை சிறப்பை சொல்லும் பொழுது ஒரு கம்பேரிசனுக்கு இன்னொரு எடுத்து சொன்னா தான் நல்லா இருக்கும். அப்போ அந்த புரட்டாசி அமாவாசைக்கு மகாலய அமாவாசைன்னு பேர். மகாலய அமாவாசைங்கிறது ஒரு நாள் மட்டும் கிடையாது. மகாலய பட்சம் சொல்லி ஒரு 16 நாட்கள் கடைபிடிக்கக்கூடியது. மகாலய அமாவாசைக்கு முந்தின பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து மகாலய அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை வரைக்கும் இந்த 16 நாட்களும் மகாலய பட்சம். அப்போ என்ன விசேஷம்னா, பித்ருக்களே நம்மளை தேடி வராங்க. பித்ருக்களே நம்மளை தேடி பித்ருலோகத்திலிருந்து வராங்க. அதனுடைய வீடியோ நம்ம தனியாக பார்க்குறோம். சரியா? அதனால மகாலய பட்சத்தில் பித்ருக்கள் நம்மளை தேடி வர்றதுனால அந்த மகாலய அமாவாசை பித்ருபக்ஷம் அப்படின்னு அதுக்கு பேர். அதனுடைய விசேஷம் தனி. தை அமாவாசை என்ன அப்படின்னா, தை அமாவாசையில் கடற்கரையில் ஆற்றங்கரையில் என்ன ஸ்நானம் பண்ணணும். குளத்தங்கரையில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறது தை அமாவாசையோட சிறப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தை அமாவாசைன்னு சொன்னோம்னா ராமேஸ்வரம், திருப்புல்லானி கடற்கரைகளில், நீர்நிலைகளில், நதிக்கரைகளில் போய் எல்லாரும் பிதிரு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்போ தை அமாவாசை நீர்நிலைகளில் போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அது முன்னோர்களுக்கு சிறந்த. ஏன்னா அந்த நீர்நிலைகளில் ரிஷிகள்லாம் முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க. நம்ம கோத்திராதி ரிஷிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கோத்திரம். நம்ம எல்லாருமே இப்போ நான் கௌஷிக கோத்திரம்னா கௌஷிக மகர்ஷியுடைய வம்சம் நான். இந்த ரிஷிகள் எல்லாம் அன்றைக்கி நீர்நிலைகளில், சமுத்திரங்களில் இதெல்லாம் தேவர்கள் எல்லாம் அந்த அன்றைக்கி நீராடுவாங்க அன்றைக்கி. அப்போ அந்த டயத்தில் தை அமாவாசை உத்தராயண ஆரம்பம் இல்லையா? தை அமாவாசைங்கிறது உத்தராயண ஆரம்பம். இப்போ தட்சிணாயன ஆரம்பம்னா ஆடி அமாவாசை. புரியுது நம்மளுக்கு? ஆடி அமாவாசை தட்சிணாயனத்தில் வரும், தை அமாவாசை உத்தராயணத்தில் வரும். அப்போ அது உத்தராயணம் ஆரம்பம் இல்லை. உத்தராயணத்தில் வர்றது தை அமாவாசை, தட்சிணாயனத்தில் வர்றது ஆடி அமாவாசை. தட்சிணாயன ஆரம்ப மாதத்தில். புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த தை அமாவாசை நீர்நிலைகளில் போய் அந்த உத்தராயணத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இனிமேல் வரக்கூடிய இந்த 6 மாதம் உத்தராயண காலங்கள் எங்களுக்கு நல்லபடியாக எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கணும். தை பிறந்தால் வெளிப்பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும். அப்போ தான் கல்யாணங்கள், பூணல் போடுறது, பிராமணர்கள் வேத தியானம் பண்ணுறது எல்லாமே அந்த உத்தராயணத்தில் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த உத்தராயணத்தில் ஆரம்பமான முதல் மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்திருக்களுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி சூரியனை வழிபட்டு அந்த நல்ல காரியத்தை தொடங்குவாங்க. அதனால தை அமாவாசை. அப்போ அந்த நீர்நிலைகளில் போய் குளிச்சு இப்போ கடலில் பொதுவாகவே நம்ம சனாதன தர்மத்தில் தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், சேத்ராடம்னு தீர்த்த யாத்திரை. இந்த தீர்த்தங்களில் புண்ணிய குளங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் குளிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்களுக்கு போகின பிறகு அதன் பிறகு பிராய்ச்சித்தம் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னோர்கள் தீர்த்தம் பண்ணும்போது அது ஏற்றுப்பாங்க. அதனால தான் இப்போ வீடுகள்லாம் இருக்குது. மற்ற அமாவாசை என்ன பண்ணுவாங்கன்னா பெட்டில் படுத்துருப்பாங்க, தப்பு பண்ணுவாங்க, எங்கேயா போவாங்க, யாராவது தொடுவாங்க. இப்போ இந்த தோஷங்கள்லாம் இருக்கும். இந்த தோஷங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்னா உத்தராயணத்துக்கு முன்னாடி அந்த உத்தராயணம் ஆரம்பமான தை அமாவாசையில் போய் அந்த கடலில், குளத்தில், சமுத்திரத்தில், நதி தீரத்தில் போய் புண்ணியத்தில் குளிச்சுட்டு அப்போ சுத்தமாகி பிராய்ச்சித்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிதுர்காரியம் பண்ணும்போது பித்திருக்கள் பரிபூர்ணமாக அதை ஏற்றுப்பாங்க. அதுதான் அதனுடைய விசேஷம். தை அமாவாசை. இப்போ ஆடி அமாவாசை இது வந்து தட்சிணாயன காலத்தில் வருது. தட்சிணாயனம் முதல்ல உத்தராயணம் இது தை முதல்ல ஆடி வரைக்கும், தட்சிணாயனம் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும். இப்போ தட்சிணாயனத்தினுடைய
ஆரம்ப காலம், இதில் வரக்கூடிய அமாவாசை. சரி. இதில் என்ன விசேஷம்னா, இது மற்ற ரெண்டுக்கும் இல்லாத ஒன்று என்ன, நம்ம ஆத்மாக்கள் இறக்குறாங்க இல்லையா, முன்னோர்கள் இறக்குறாங்க இல்லையா, இந்த இறக்குறவங்களெல்லாம் எல்லோருமே வந்து மோட்சத்துக்கோ அல்லது பிதுர்லோகமான யமலோகத்துக்கோ போகிறது கிடையாது. அகால மரணம் துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் மோட்சமும் இல்லாமல் பிதுர்லோகம் போகாமல் அமானுஷ்யமாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அமானுஷ்யமாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இதை துர்மரண அகால மரண ஆத்மாக்கள். அது மட்டும் இல்லாமல் மனசில் நிறைய பாரத்தோட உயிர் போகிறாங்க. மனசில் ஐயோ பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்குது, என்ன பேரனுக்கு உடம்பு முடியாமல் கால் எதுவும் இல்லை, இதை மாதிரி மனசில் நிறைய குறைகளை ஏற்றி 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 அந்த குறையோட மன அழுத்தத்தோட உயிர் போய் பாருங்க, அந்த ஆத்மாக்களுக்கு மோட்சம் இருக்கு. அதுவும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பாவங்கள்னால பாதிக்கப்பட்டவன். உதாரணத்துக்கு நான் யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க, அந்த கொலை பண்ண ஆத்மா என்ன ஒன்றா பித்ருலோகத்துக்கும் போகாது, மறுபிறவே எடுக்காமல் சாந்தி இல்லாமல் ரிவெஞ்ச் எடுக்க என்னை சுற்றி வந்துட்டு இருக்கு. இது ஒரு டைப். இது போக பெண்களை வந்து பலாத்காரம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த பலாத்கார பெண்கள் பலாத்காரம் பண்ணும்போது அதனால் பாதிக்கப்பட்டு அவள் உயிர் விடுறா பாருங்க, சூசைட் பண்ணிடுறாங்க. அந்த ஆத்மாக்களும் பழி வாங்கிறதுக்கு சுத்து. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லாமல் மோட்சமும் இல்லாமல் என்ன பித்ருலோகத்துக்கு போகாமல் இங்கேயே சுற்றி வரும். இது போக தூரம்னா அகாலமான ஆத்மாக்கள். சின்ன வயசில் இருக்கிற ஆத்மா இப்போ அப்பா அம்மாவோட நல்லா பழகிட்டு ஒரு 12 வயசு 14 வயசில் ஒரு குழந்தை இறந்து போகிறதுனா அது அப்பா அம்மா பாசம் உயிர் போயிடுது. அந்த ஆத்மாவுக்கு அப்பா அம்மாவோட எண்ணம் இருக்கும். இருக்கும்போது அந்த ஆத்மாவுக்கும் மோட்சம் இருக்காது, பிறந்தவங்களுக்கு மறுபிறவி இருக்காது. அதுவும் இந்த சுற்றி குடும்பம். இதை மாதிரி ஆத்மாக்களுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் சுற்றி வர ஆத்மாக்கெல்லாம் அமானுஷ்ய சக்திகள் இருக்கும். ஏன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு வருது இல்லையா, அப்போ அதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா. இந்த அமானுஷ்ய ஆத்மாக்களுக்கு இந்த சக்தியை கொடுக்கறது எது தெரியுமா, துர்தேவதைகள். துர்தேவதைகள் இதுக்கு ஹெல்ப் பண்ணும். துர்தேவதைகள் இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நான் ஒரு ஆத்மா பாதிக்கப்பட்டது, இன்னொரு ஆத்மா பாதிக்கப்பட்டது, இந்த ஆத்மாக்கள்லாம் ஒரு கூட்டணி அமைச்சுக்கும். கூட்டணி அமைச்சுக்கிற மாதிரி அமைச்சிருந்து இதுக்கு துர்தேவதைகள்லாம் ஹெல்ப் பண்ணி அந்த துர்தேவதைகள் இருக்கிற அமானுஷ்ய சக்திகளை கொடுக்கும். இந்த அமானுஷ்ய சக்திகள்லாம் என்ன இருந்து அதன் மூலமாக தான் இப்போ வந்து குடும்பத்தில் சொல்கிறா இல்லையா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு இடிஞ்சு விழுந்தது, திடீர்னு ஒரு ஃபயர் ஆயிடுது, இதெல்லாம் சொல்கிறா பாருங்க. இதெல்லாம் இந்த அமானுஷ்யங்களுடைய வேலை தான். புரியுதுங்களுக்கு? இதெல்லாம் இந்த அமானுஷ்ய ஆத்மாக்களுடைய வேலை. இந்த அமானுஷ்யங்களுடைய ஆத்மாக்களுடைய சஞ்சாரம் நிறைந்த மாதம் இது ஆடி மாதம். மகாலய மாசங்கிறது நல்ல பித்ருக்கள் நாம் நல்லபடியாக இருந்து வாழ்ந்து இறந்து பித்ருக்கள் வரக்கூடிய மாதம் மகாலய மாதம். அதனால தான் மகாலய அமாவாசை தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக திதி சொல்லியிருக்கு. தை அமாவாசை எதுக்குன்னா நம்மளை பிராயச்சித்தமாக சுத்தப்படுத்தி பித்ருக்களுக்கு அந்த சுத்தமாக கொடுக்கறதுக்கு நீர்நிலையில் பண்ணுறது. இந்த ஆடி அமாவாசை அமானுஷ்ய சக்திகளால் பாதிக்கப்படும். அதனால தான் ஆடி மாதம் சக்தி வழிபாடு. நம்ம முதல்ல 6 சமயங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, கானாபத்தியம், சௌரம், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம். இந்த சாக்தம்ங்கிறது சக்தி வழிபாடு. அதனால தான் ஆடி அமாவாசை இந்த அமானுஷ்யங்கள் சொல்லக்கூடிய பேயின்னு சொல்லுவாள், அதுக்கு அமானுஷ்யங்கள். இந்த அமானுஷ்ய துராத்மாக்களை அடக்கக்கூடிய சக்தி அம்பாளுக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்கு தான் ஆடி அமாவாசை சக்தி வழிபாடு. சக்தி வழிபாடு பெரிய மாதம். அதனால ஆடி அமாவாசை கூழ் ஊற்றுறது, ஆடி அமாவாசை கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் அம்மன் கோயிலில் போய் அம்மன் வழிபடுறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த அமானுஷ்ய சக்தியினால் நம்மளுக்கு எந்த பாதிப்புகளும் வந்துடக்கூடாது. புரியுது? இதுதான் அந்த ஆடி அமாவாசை. மற்ற அமாவாசைக்குமா இல்லாத சிறப்பு இந்த ஆடி அமாவாசை. அப்போ இந்த ஆடி அமாவாசையில் என்ன பண்ணணும்னு சொன்னால் எல்லாரும் சக்தி வழிபாடை பிடிச்சிக்கணும். அம்மனுடைய ஆலயங்களுக்கு அதிகமாக போகணும். அதாவது சில பேர் சொல்லுவா, எனக்கு பெருமாள் பார்த்துப்பார், எனக்கு சிவன் பார்த்துப்பார், எல்லாம் பார்த்துப்பார். நீ கரெக்டாக இருந்தால் அவள் பார்த்துப்பா, நீ தப்பாக இருந்தா சரிதான். தப்பாக இருந்தா எனக்கு கலெக்டரே தெரியும், ஆனால் நான் தப்பு பண்ணால் கலெக்டர் பண்ண முடியும்.
புரியுது உங்களுக்கு? முன்சிபே ஜட்ஜியை தெரிஞ்சுனாலும் தப்பு பண்ணியிருந்தா ஜட்ஜியை பண்ண தண்டனை கொடுத்தான் செய்வார். அதே மாதிரி தான். அதனால் மற்ற வழிபாட்டு முறைகள் தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் வாழக்கூடிய வாழ்க்கை முறை தப்பாக இருந்தால் அதற்குரிய மாற்று பரிகாரத்தை எடுத்தே ஆகணும். அதற்கு இந்த ஆடி அமாவாசை இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் நம்ம பாவம் பண்ணி அதனால் பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இல்லை வீடுகளில் துர்மரண அகாலம் அடைந்த ஆத்மாக்கள் இருந்திருந்தால் அவளுக்கெல்லாம் அதுதான் சாயுஜம் கொடுக்கறதுக்கு விஷ்ணு சாயுஜம் திலகோமம் பண்ணும். புரிதல் இருக்கிறது திலகோமம் பிராயச்சித்தம். அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சாந்தி கொடுத்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கு. சப்போஸ் அது பண்ணாமல் விட்டவாளுக்கெல்லாம் இந்த அமானுஷ்ய ஆத்மாக்களுடைய பாதிப்புகள் இருக்கும். அதனால தான் ஆடி அமாவாசை வந்து சொல்லுவா எல்லாரும், பெரும்பாலும் ஆடி அமாவாசை வெளியே எங்கேயும் போகாத, ஆடி அமாவாசை சுபகாரியம் பண்ணாது. ஏன்னா சுபகாரியங்கள் ஆடி அமாவாசை பண்ணால் அது அமானுஷங்கள் தடுத்துரும். அந்த காரியத்தை அதுக்கு தடங்கள் ஏற்படும், தடுத்துரும். இது அதனால தான் ஆடி அமாவாசை பொதுவாகவே ஆடி மாதம் எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். ஏன்னு சொன்னால் இந்த ஆடி மாதம் முழுக்கவே சூரியன் அங்கே தான் இருப்பார், சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் தான் இருப்பார். புரியுது உங்களுக்கு? அமாவாசை நாட்டுள்ளே அமாவாசை இந்த ஆத்மாவாரன் சந்திரனுடைய வீட்டில் ஆடி மாதம் முழுக்கவே அங்கே தான் இருப்பார். புரியுது? அதனால இந்த ஆடி மாதம் முழுக்கவே நம்ம வந்து சுபத்தை விளக்கக்கூடிய மாதம். ஏனென்றால் இது அமாவாசைகளுடைய ஆதிக்கமுடைய மாதமாக சொல்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை மற்ற 2 அமாவாசையை விட இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை. அந்த அனுமானம் வந்து அமானுஷ்ய சக்தி சொன்னீங்க. அதில் அது வியப்பாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. இப்போ இந்த சொசைட்டி அதை விட்டு வெளில வரணும், அதை பற்றி அதில் கஷ்டப்படுறவங்க விட்டு வெளில வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு இது எப்படி என்ன பண்ணுறது, ஆடி மாதம் நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு குறிச்சி அது ஒரு நிவர்த்தி சொல்லணும். கண்டிப்பாக எப்பயுமே நம்மளுடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிராயச்சித்தம் சொன்னால் சாஸ்திரத்தில் சொல்லியவாறு. பிராயச்சித்தம்னா யாராரோ இல்லை கண்ணகட பரிகாரம்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லலை. என்ன கல்யாணம்னா வாழைப்பழத்தை விட்டு அதை விட்டு இதை விட்டுலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லலை. சாஸ்திர பிராயச்சித்தங்கிற வார்த்தைக்கு சாஸ்திரத்தில் சொல்லியவாறு, சாஸ்திரத்தில் சொல்லியவாறு பிராயச்சித்தம்னு பண்ணணும். இப்போ முதல்ல என்ன, இப்போ ஒருத்தர் நான் ஒருத்தர் கொலை பண்ணிட்டேன், அந்த கொலை பண்ணப்பட்ட ஆத்மா ரிவெஞ்ச் எடுத்து என்னை பழி வாங்குறதுக்கு அமானுஷ்யமாக சுற்றிட்டு இருக்கு. முதல்ல நான் என்ன பண்ணணும்னா நான் பண்ண பாவத்தை நான் மனசார ஒத்துண்டு உணர்ந்து இந்த பாவத்தை பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டு அந்த ஆத்மாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் இது மாதிரி பாவங்களை பண்ண மாட்டேன்னு இறைவன் முன்னாடி சத்திய பிரமாணம் எடுக்கணும். முதல்ல அதான் செய்த தவறை உணரும் பொழுதே பாவத்திலிருந்து விடுபடுகிறான். பாவத்திலிருந்து செஞ்ச பாவத்தை உணர்ந்தாலே உடனே விடுதலை கிடைக்குது. அப்போ விடுதலை பாவத்தை உணரும் போது விடுதலை கிடைச்சதுன்னா நமக்கு விடுதலை கிடைக்குதுன்னா கடவுள் நமக்கு வந்து கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இப்போ அடுத்தாப்புல நம்ம என்ன பண்ணணும், இப்போ நம்ம கடவுள் கருணை காட்ட ஆரம்பிச்சேன், பாவத்திலேருந்து விடுதலை உணர்ந்துட்டான், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சத்திய பிரமாணம் கொடுத்துட்டான், அப்போ அவனை காப்பாற்றணும் கடவுள் முடிவு பண்ணுவார். நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் கடவுளில் போய் 1000 பிரார்த்தனை பண்ணாலும் நடக்காது. செய்த பாவத்தை உணர்த்து ஒத்துக்கொள்ளாமல் மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் வந்து இனிமேல் பண்ண மாட்டேங்கிற பிரமாணம் எடுக்காமல் நீங்கள் எவ்வளோ பூஜைகள் பண்ணாலும் அது உங்களுக்கு பலம் கொடுக்காது. இறைவன் பலன் கொடுக்க மாட்டேன். அப்போ முதல்ல சத்திய பிரமாணம், நாம் இனிமேல் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன், செஞ்ச பாவத்துக்கு மனசார மன்னிக்கிறேன், என்னுடைய மூலப்பொருள் மன்னிப்பு கேட்டுருக்கணும், அந்த ஆத்மாட்ட கேட்கணும். ஒன்று. ஆனால் அந்த ஆத்மா விடுமா? விடாது. உங்களுக்கு அப்போ அந்த ஆத்மா காப்பாற்றுறதுக்கு யார் வருவா? தெய்வமே வந்துடும். அதில் இந்த ஆடி அமாவாசை என்னன்னா இந்த அமானுஷ்யங்களுக்கு சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம். இதில் சொன்னேன், அந்த சூரியனும் சந்திரனும், இந்த சந்திரனுடைய வீடு கடகம் தான் சந்திரனுடைய வீடு. இது உங்களுக்கு சந்திரன் எல்லா இடத்துலையும் செஞ்சரிச்சாலும் அந்த கடகத்தினுடைய சந்திரனுடைய சொந்த வீடு இது கடகம். அப்போ அந்த கடகத்தில் சூரியன் செஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தான் ஆடி அமாவாசை. அப்போ அந்த சந்திரன் தான் சரீரம் மனம். அப்போ சரீரம் மனம் அந்த இந்திரியங்கள் அதோட ஆத்மா சேருது இல்லையா? இப்போ இந்த மாசங்கள் தான் இருண்ட மாசம்னு பேர். இருண்ட மாசம். அப்போ அந்த இருண்ட மாசத்துல ஆத்ம பலமும் மனோபலமும் குன்றி இருக்கக்கூடிய காலம் இந்த மாதம். அப்போ இந்த மாதங்களில் அந்த அமானுஷ்யங்களுக்கு அதிகமான சக்தி வந்துடும். அதனால தான் இந்த மாதங்களில் ஆடி மாதம் அமாவாசை சக்தி வழிபாடுகள் கூழ் ஊத்துறது, அந்த தெய்வங்களை வீதி புறப்பாடு வீதியில் வரும். வீதியில் வரும்போது இப்போ நடுராத்திரியில் வரும். அம்பாள் கோயில் ஆலி கோயில்கள் அம்பாள் நடுராத்திரியில் வரும். வரும்பொழுது வீட்டுக்குள்ளே தெருவில் எங்கேயாவது அமானுஷ்ய துராத்மாக்கள் சுற்றிட்டு தான் அந்த அம்பாள் வந்து உள்ள ஓடிடும். இதனுடைய தாற்பயம் அது. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏதோ அம்பாள் வராங்க, நம்ம விளக்கு வந்து வெத்தலைப்பாக்கு உடைக்கிறோம், சில பேர் உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டில்.
ஆக்சுவலாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சுவாமி ஊர்வலம் வரும்போது வீதியில் வரும்போது எல்லாரும் வெளியே வரணும். வெளியே வந்தால் யாருக்குள்ளேயாவது துராத்மா உள்ள உட்காந்து அவங்கள வந்து துர்புத்தியை கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு ஆத்மா வந்து உடம்புக்குள்ள இருக்குன்னா அவங்களுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. தெரியாமே உள்ளே உட்காந்துருக்கும். உள்ளே உட்காந்து அவங்களுக்கு துர்புத்தியை எப்பயுமே சொல்கிறேனே, ஒரு இறந்த ஆத்மா நேரடியாக எந்த இதையும் பண்ண முடியாது. அப்போ யார் மூலமாக தான் அதை பண்ண முடியும். அப்போ எங்கே எப்படி பண்ணணும்னா உள்ளே உட்காந்து அவங்களுடைய இந்த மனசுக்குள்ளே தான் உட்காந்துக்கும். மனசுக்குள்ளே உட்காந்து அந்த மனசை வந்து தூண்டி துர்புத்தி மனசை கெடுத்து துர்புத்தியை உண்டாக்கி அதை வந்து தப்பான காரியத்தை செய்ய வச்சு அவங்கள பாதிக்கப்பட வச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க நமக்கு இருக்குன்னே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா. அதனால தான் எல்லாருமே அந்த டயத்தில் ஆடி மாதம் கோயிலுக்கு போயிடுறது, டெய்லி தினமுமே கோயிலுக்கு போகணும். அதுவும் அந்த அம்பாள் வீதி புறப்பாடாய் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். அப்படி வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த உள்ளே இருக்கிற துராத்மா அவங்களை விட்டு வெளியே ஓடி போயிடும். இது போக நம்ம அருளமுதம் வேத வித்யா குருகுலம் நம்மளுடைய சேரிட்டி இருக்கு இல்லையா, அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் பிரத்யங்கர பைரவர் அகோரமூர்த்தி யாகம் பண்ணுறோம். பிரத்யங்கர பைரவர் அகோரமூர்த்தி இது மிளகாவத்திலேயே வேப்பண்ணைங்கிறது இந்த யாகம் பிரத்யங்கராக்கு. அதுபோக விசேஷ மூலிகை திரவியங்கள் பண்ணுறோம். அகோரமூர்த்திக்கு யாகம் பண்ணுறோம். அப்புறம் வந்து பைரவருக்கு பண்ணுறோம். புரியுதுங்களுக்கு. இவங்களுக்கெல்லாம் பண்ணும் பொழுது ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பண்ணும் பொழுது அந்த சக்தி, அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த அமானுஷ்யங்கள் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிடும். துர்சக்திலாம் ஓடிடும். அது மட்டும் கிடையாது, அதில் யாரெல்லாம் அந்த யாகத்தில் கலந்துக்கிறாளோ அவங்க பேரு நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அவங்க குடும்பத்துக்கு சங்கல்பம் பண்ணும்போது அந்த குடும்பத்தில் இந்த அமானுஷ்யங்களுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த ஒரு அடிப்படையில் தான் ஒவ்வொரு ஆடி அமாவாசையும் அடியன் வந்து என்ன நம்முடைய அருளமுதம் அறக்கட்டளை சார்பாக என்ன இந்த யாகத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னாடி இப்போ அறக்கட்டளை சார்பாக பண்ணுறோம், முன்னாடி அடியன் தனியாக பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஆடி அமாவாசையும் நம்முடைய அருளமுதம் என்ன ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் சார்பாக அது முதல் இந்த ஆடி அமாவாசை மகா யாகத்தை பண்ண போகிறோம். அது வருகின்ற 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது, ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அன்றைக்கி மத்தியானம் 3-4 மணிக்கே முடிஞ்சிடுறது. அதனால் நமக்கு இரவு பொழுது அது பண்ணணும் அந்த யாகம். அப்போ அது முதல் நாள் சனிக்கிழமை மத்தியானம் 4 மணிக்கு ஆரம்பிச்சதுனால அந்த 3ஆம் தேதி இரவு மாலை பொழுதுல இந்த இரவுல நம்ம இந்த யாகத்தை பண்ணுறோம். இங்கே நம்ம வரலவங்க வேத வித்யா நம்ம ட்ரஸ்ட்டுடைய இடத்துல பண்ணுறோம். பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் சனிக்கிழமை காலையில் அன்னதானங்கள் போடுறோம். ஒரு 500 பேருக்கு அன்னதானம் போடுறோம். ஏன்னா பொதுவாகவே அமாவாசை அன்னதானங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னு சொன்னால் பித்திருக்களே நேரடியாக வந்து யார் ரூபத்திலேயே வந்து நம்ம அன்னதானத்தை நம்ம காக்காய் சாதம் போடுறோம். காக்காய் வந்து பித்திருக்கள் காக்கா ரூபத்தில் வந்து சாப்பாடு ஆகும்னு சொல்கிறோம். ஆனால் அமாவாசனை கொடுக்குற அன்னதானத்தை பித்திருக்களே யாருடைய ரூபமாக வந்து அந்த அன்னதானத்தை வாங்கிக்குவாங்க. நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு மாதம் அடியேன் 17ஆவது வருஷம் அன்னதானம் பண்ணுறேன். அப்படிதான் இது 17ஆவது வருஷம் ஆடி அமாவாசை அன்னதானம் எல்லா மாதம் பண்ணுறது 17ஆவது வருஷம். இந்த அமாவாசைக்கும் போது நிறைய பேர் வந்து அன்னதானம் வாங்கும்போது இது நம்மளுடைய பித்திருக்கள் யாருடைய ரூபமாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ எப்பேற்பட்ட பிதிர் சாபங்களும் பிதிர் தோஷங்களும் போகிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலேயே அகால மரணங்கள் துர்மரணங்கள் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமானுஷ சக்தினால் ஏற்படக்கூடிய நம்ம கடன், தீராத வியாதி, தீராத கடன், தீராத பகை, தீராத வழக்கு. இப்போ நிறைய பேருக்கு வழக்கு கேஸ் போயிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக பூமி கேஸ் நடக்கும், பூமி கைக்கு வராது, இடம் கைக்கு வராது. தீராத வழக்கு, தீராத பகை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தீராத கடன், தீராத வியாதி, குழந்தைகளுடைய தீய பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே அமானுஷத்தினால ஏற்படுறது. சரி சரி. ஒன்று இப்போ வந்து இன்றைக்கி ஒரு ஜுரம் வந்ததுன்னா 3 நாள் சரியாயிடுதுன்னு சொன்னால் அது நார்மல் ஜுரம். இந்த ஜுரம் சரியாகவே இல்லைன்னு சொன்னால் அது கர்மால வந்த ஜுரம், பாவத்தில் வந்த ஜுரம். புரியுது. இப்போ கேன்சர்லாம் கூட பாவம். இப்போ அடியன் அதை பற்றி நிறைய இப்போ சங்கரா தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தன்வந்திரி ஹோமம் அவர்கள் 31ஆம் தேதி ஜூலை 31ஆம் தேதி சங்கரா தொலைக்காட்சி கேரளாவில் நெடுவையாளர் தன்வந்திரி ஹோமம் பண்ணுறான். அதை அடியேன் தான் போய் பண்ணுறாங்க. இப்போ பண்ணுவோம். அதனுடைய சிறப்பு நேரில் 15 நாளைக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கு சங்கரா தொலைக்காட்சியில் டெய்லி 6 to 7. அதில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். கர்ம வியாதிகளை பற்றியும் வியாதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் டெய்லி. அதனால் இந்த மாதிரி கர்ம வியாதிகள், கர்ம பாவங்கள்னால ஏற்படக்கூடிய, அது மாதிரி அமானுஷ்யங்கள்னால் ஏற்படக்கூடிய, துர்மரண அகால மரணங்களால் ஆத்மாக்களால் ஏற்படக்கூடிய இந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்ம குடும்பத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய சிம்டம்ஸ் என்னன்னு சொன்னால் இதுதான்: தீராத வியாதி, தீராத பகை, தீராத கடன், தீராத
வழக்கு இது மாதிரி எல்லாமே தீர்க்க முடியாமல் ரொம்ப நாள் ஒரு இஷ்யூ போயிட்டே இருக்குன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆத்மாவுடைய அமானுஷ்யத்தினுடைய பாதிப்பு இருந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ரெமெடி எது? இந்த ஆடி அமாவாசை. அதில் நம்ம இந்த ஆடி அமாவாசை பண்ணக்கூடிய இந்த யாகத்தில் எல்லாரும் கலந்துக்கணும். அதுதான் அடியனுடைய வேண்டுகோள். அதாவது இந்த ஆடி அமாவாசையில் கணக்கக்கூடிய யாகத்தில் கலந்துக்கிறதுனால இப்போ எங்கள் வீட்டில் அமானுஷ்யமே இல்லை அப்படின்னு யாருனாலும் நினச்சிக்கலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இஷ்யூஸ் பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் யாராருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கும், வரணும் பார்த்துட்டே ஆகலை, இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தையே 9 வருஷம் ஆகிடுச்சு, 10 வருஷம் ஆகிடுச்சு, அப்போ அங்கேயும் பாதிப்பு வந்துருக்கு, பெரிய பாவங்கள் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இதை அத்தனைக்கு தீர்வு. இப்போ திடீர்னு விபத்து ஆக்சிடென்ட் வந்துடுது, திடீர்னு மரணம் ஆகிடுறாங்க, இதெல்லாம் குடும்பத்தில் இருந்ததுன்னா இதுக்கெல்லாம் இந்த அமானுஷ்யனுடைய காரணம். இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு இந்த ஆடி அமாவாசை செய்யக்கூடிய இந்த மகா யாகத்தில் இந்த அமானுஷ்யங்கள் அனைத்தும் விரட்டப்படும். அதனால் இந்த ஆடி அமாவாசை யாகத்தில் அனைவரும் அடியனுடைய யாகத்தில் கலந்துக்கணும். நீங்கள் கலந்துக்கணும் என்ன பண்ணணும்னா, கீழே வந்து அடியனுடைய வாட்ஸ்அப் எண் வருது, இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நான் இந்த மாதிரி ஆடி அமாவாசை யாகத்தில் கலந்துக்கிறேன்னு தாங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான்னா உங்களுக்கு இந்த யாகத்தை பற்றிய டீட்டெயிலாம் உங்களுக்கு அடியன் கொடுப்பேன். மேலும் இந்த யாகத்திற்கும் எங்களுடைய அறக்கட்டளைக்கும் நன்கொடை கொடுக்க விரும்புகிறவங்களும் கீழ்கண்ட அந்த எங்களுடைய ட்ரஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லை அடியனுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பி தாங்கள் இந்த அறக்கட்டளை மூலம் செய்யக்கூடிய அனைத்து தர்ம காரியங்களுக்கும், அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு அமாவாசையோரும் அடியன் செய்யக்கூடிய இந்த அன்னதானம் போன்ற பல கைங்கரியங்களுக்கும் பல யாகங்களுக்கும் தாங்கள் உதவி செய்ய அடியன் வேண்டிக் கொண்டு இப்பதிவின் மூலமாக எல்லோரும் இந்த ஆடி அமாவாசையினுடைய இந்த யாகத்தில் கலந்துக்கிறத பிரதானமாக அடியன் வேண்டுகோளாக வைக்கிறேன். சிறப்பான விளக்கம். நன்றி நன்றி நன்றி. அருள் அமுதம்.